ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ஜனவரி 2024 முதல் டிசம்பர் 2024 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள், திருவோண நட்சத்திரனாலே மகர ராசி தான், மகர ராசியில் அமைகின்றன. அதில் திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்களும் மகர ராசியில் விழுகின்றன. மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான், இந்த திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான். இப்போது இந்த 2024 புத்தாண்டு எப்பேற்பட்ட பலனை இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கு வழங்கப் போகிறது? ரொம்ப ஓஹோன்னு இருக்குமா, இல்லை மீடியமாக இருக்குமா, இல்லை மோசமாக இருக்குமா? வாங்க பார்க்கலாம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த மகர ராசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2024 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ராசி ஆண்டு கிரகங்களான சனி பகவானே எடுத்துக்கலாம். இந்த மகரத்துக்கும் அதிபதி சனி பகவான் தான், கும்பத்துக்கும் அதிபதி சனி பகவான் தான். இப்பொழுது இந்த சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். 2க்குடையவன் 2ல் இருக்கார். உங்களுக்கு இந்த மகர ராசிக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. இது முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியான ஒரு சூழ்நிலை இருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும், படிப்பில் ஒரு அக்கறை இருக்காது. 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கு வாழ்க்கை செட்டில் ஆகிடும். ஏதாவது வேலைக்கு போகணும், இல்லை கடைகண்ணி வைக்கணும், இல்லை திருமணம் பண்ணணும், இப்படி வாழ்க்கையில் ஒரு செட்டில்மெண்ட் பண்ண ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். இந்த சனி பகவானுக்கு ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு இட்டுன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் 2ஆம் இடத்துல இருக்கிறார், தனஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் தனக்காரகனும் கூட. லக்னாதி ராசி அதிபதி தனக்காரகன் 2 வேலையை அவர் செய்வார். அப்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஒரு பொருளாதார மேன்மை, பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். ராசிநாதன் ஒரு 27 வருஷங்களுக்கு ஒரு தடவை தாங்க அங்கே வர முடியும். அவர் அதாவது இப்போ கும்பத்தில் இருக்கார், ஒரு 25 வருஷம் கழித்து தான் மறுபடியும் அவருடைய வீட்டுக்கு அவர் வர முடியும். ஸோ அப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் நல்ல நிலையில் இருக்கிறார்னு சொன்னால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். குடும்ப மேன்மை இருக்கும், குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும், நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். ஏன்னா காரகன் தனஸ்தானத்திலேயே இருக்கார், மூலத்திரிகோணம், ஆட்சி வீடு வேறு. அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். 7.5 சனி நடந்தாலும் இந்த மகர கும்ப ராசி அன்பர்கள் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள். அதனால் இவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் சனி பகவான் உங்களுக்கெல்லாம் பெருசாக தீமையை தரமாட்டார். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அன்பர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில்
இந்த ஓராண்டு முழுவதும் இந்த சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து நல்லது செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 119 நாள் வக்ரம் அடைகிறார். ஜூலை 10லேருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் 2024 ஜூலை 10லேருந்து அக்டோபர் 5 வரைக்கும் 119 நாள் வக்ரம் அடைகிறார். அப்போ வக்ரம் அடைஞ்சால் ஒரு கிரகம் முன் வீட்டு வேலையை செய்யும்னு சொல்லுவாங்க, அதாவது பின் வீட்டு வேலையை செய்யும் அப்படின்னு. அப்போது ராசியில் வக்ரம் அடைஞ்சாலே உங்களுக்கு அப்போ பொருளாதாரத்தில் வரவு இருக்குமான்னு சொன்னால் கொஞ்சம் வரவு செலவு அதாவது வரவினங்கள் சரி இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் இல்லை வருமான குறைவு இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை. அந்த 119 நாள் மொத்தம் 365 நாளில் 119 நாள் கொஞ்சம் பிரச்சனையை தருவார். மற்ற நாட்கள்லாம் அந்த சனி பகவான் யோக பாக்கியத்தை தருவார். இப்போது இந்த சனி பகவானுக்கு 10ஆம் பார்வை அப்படின்னும் பொழுது 11ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த மகர ராசிக்கு 11ஆம் வீடு விருச்சிகத்தை பார்க்குறார் 10ஆம் பார்வையாக. அப்போ 10ஆம் பார்வையாக 11ஆம் இடம் அப்படின்போது எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், இதெல்லாம் சரிப்பட்டு வருமானா சரிப்பட்டு வராது. எப்போவுமே இந்த சனி பார்வை கொடியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போ 11ஆம் இடத்தை சனி பார்க்குறாருன்னா லாபம் வரும், ஆனால் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்ப்பார். மேஷம் என்பது 4ஆம் இடம். 4 மாதம் குரு இருக்கிற வரைக்கும் பார்வை ஒன்றும் பண்ணாது. குரு அங்கே நகர்ந்து ரிஷபத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னால் அப்போ சனி பார்வை இருக்கும். அப்போ 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். இது மட்டும் இல்லைங்க, இந்த பார்த்திங்கனாக்கா படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் மார்க் ஓரளவுக்காவது எடுக்க முடியும். அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படும். 4ஆம் இடம் சுகஸ்தானமாக இருப்பதால் உங்களுடைய சுகமும் அடிபடுது. சுகவாசியாக இருக்க முடியாது. என்னவோ ஏதாவது ஒன்று சரியாக இருக்கியா, ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூட நேரம் இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக உழைப்பீங்க. சுகமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. சில நேரங்களில் உங்கள் தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படும். மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு வழக்கமாக பண்ணுற செலவை விட கொஞ்சம் கூடுதலாக ஆகும். அப்போ நீங்கள் பார்த்து செலவு பண்ணணும். கொஞ்சம் அதிகமாக செலவாகி போச்சுன்னா உங்களுக்கு மன உளைச்சல், உங்களுக்கு டென்ஷன், பிபி எல்லாமே வரும். ஆக இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு 119 நாள் தான் கெடுக்கிறாரு. இன்னும் ஒரு பார்வை இருக்கு இல்லையா, 7ஆம் வீட்டை பார்ப்பார் இல்லையா. இந்த 7ஆம் வீட்டை பார்க்குறாருன்னா 7ஆம் வீடு 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னும்போது கொஞ்சம் இந்த வழக்கறிஞர்கள், காவல்துறையில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகள், மற்ற ஸ்டாஃப்ஸு, நர்ஸு, டாக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேருமே இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இந்த மகர ராசி அன்பர்களாக இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவங்களுக்கு 8ஆம் இடம்னு அப்படி அதுவே அப்படின்னும் போது அது ஒன்றும் பிரச்சனையை ஏற்படுத்தாதுன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு கொஞ்சம் அசிங்க அவமானங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க. மற்ற வரா கடன் கொடுத்துறாதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கையில் காசு வராது, திரும்பி வராது. அதனால் வரா கடன்கள் லிஸ்ட்டு அப்படியே இதுவாகிடும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இப்போ ராகு கேதுவை பார்க்கலாம். ராகு 3ஆம் இடத்துலையும் கேது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துலேயும் வராது. இப்போ கேது 9ஆம் இடத்துல இருக்கலாமெல்லாம் இருக்கக்கூடாது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காராருன்னு சொன்னால் அப்போ பாக்கிய குறைவு,
தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, தந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடம்பு முடியாமல் போயிடும். ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். இது கூட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கேது பகவானை மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ரிஷபத்தில் வர குரு கேதுவை பார்த்துடுறாரு. அதிகபட்சமாக 8 மாத காலம் கேதுவுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. குரு பார்வை இல்லாத பொழுது மே மாதம் வரைக்கும், மே 1ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வை இல்லை. 4 மாதம் ஏப்ரல் மாதம் வரைக்கும், அது வரைக்கும் தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் 9ல் இருந்தாருன்னா 10ல் இருந்தாருன்னா நல்லதே நடக்கும். 9ல் கேது இருந்தால் ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் நாட்டம் அதிகரிக்கும், கோடீஸ்வர யோகத்தை பெறுவீர்கள். வெளிநாடு போகணுன்னா நல்ல சக்ஸஸ் ஆகும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ராகு. இந்த ராகு பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கிறாங்க. இந்த ராகு கேதுக்கள் 3, 6, 11 அமர்ந்துச்சுன்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்களுக்கு 7 நடந்தாலும் குரு வந்து 4லேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார், நல்ல இடத்துக்கு குரு போகிறார், ராகு நல்ல இடத்துல இருக்கார். ஸோ ராகு பயிற்சி வந்ததுலேருந்து இந்த மகர ராசிக்கு யோகமான காலம். அதாவது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். இப்போது அந்த ராசி மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க, பசங்க பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு 30-35 வயசுக்குள்ளே வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க, நீட் எக்ஸாம் எழுதுவாங்க. வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய முயற்சி இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது சாதகமாக அமையும். ஏன்னா 3ஆம் இடம் என்பது அற்புதமான இடம், ஒரு வெற்றி தரக்கூடிய இடம். மற்றபடி இந்த ராகு எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு. 100 விழுக்காடு நன்மைகள் செய்வார். இந்த ராகு பொறுத்தவரையிலையும் ராகு 100% நன்மையும் குருவும் 100% நன்மையை செய்வார். இந்த மகர ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 விழுக்காடு அருமையான காலகட்டங்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. 7 சனி ஒன்று தான் நடக்குது, அதுதான் கொஞ்சம் மைனஸ்ன்னு சொல்லலாம் மொழி. மற்றபடி உங்களுக்கு எல்லாம் சாதகமான ஒரு ஓஹோன்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. ஸோ ராகு 3ல் இருக்கிறது நல்லது செய்வார். கேதுவும் 9ல் இருக்கக்கூடாது, இருந்தாலும் குரு பார்வையில் வரார். குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கேது கூட நன்மையே செய்வார். இப்போ குரு வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். முதல்ல 4ஆம் இடத்துல இருக்குதுதான் ஸ்தான பலமான இல்லை, இருந்தாலும் பார்வை பலத்தால் இந்த 4 மாதம் நல்லதே நடக்கும். குரு பாசிட்டிவாகவே செய்வார். 4ல் இருந்தாலும் பார்வை பலம் நல்லா இருக்குது. 4ஆம் இடம் நல்ல இடங்க, சுகஸ்தானம். அப்புறம் 5ஆம் இடம், 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னுவாங்க. ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு குரு போயிட்டாருன்னு சொன்னால் ஸ்தான பலம் ஆயிடுறார். 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் செல்லும் பொழுது யோகமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 5ல் குரு போயிட்டாருன்னு சொன்னால் அதாவது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால், ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தால், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி, அவங்க வெளிநாடு போய் படித்தாலும் சரி, உள்நாட்டில் படித்தாலும் சரி, பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் இடம் வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, கோயில் குளங்களுக்கு டொனேஷன் கொடுத்து அதை பராமரிக்க, அதில் நிர்வாகம் பண்ண, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஆன்மீகமும் புள்ள போயிடும். 9ஆம் இடத்தை பார்க்குறாருல்ல, அப்போது கோயில் குளங்களை போய் பராமரிப்பீங்க. அவர் தர்மகத்தா இல்லை ஏதோ ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கிடச்சி அதில் போய் நீங்கள் சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய கௌரவ பதவி ஒரு சிலருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது குரு பொறுத்தவரையிலையும் ஸ்தான பலம் சூப்பர். சரி, பார்வை பலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வை பலம் அப்படின்னா 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்துல கேது இருந்து கெடுத்துன்னு இருந்தார். இப்போ குரு பார்த்தது இந்த 8 மாத காலம், முதல் 4 மாதம்தான் பிரச்சனை.
தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, தந்தைக்கு உடம்பு முடியாமல் போச்சு, தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பங்காளிங்களுக்கும் உங்களுக்கும் தகராறு. ஆனால் இப்போ எல்லாமே பாசிட்டிவ். கோடீஸ்வர யோகத்தை பார்க்க போகிறீங்க, வெளிநாடு போக போகிறீங்க, உயர்கல்வி போனோமா, உத்தியோகத்துக்கு போனோமா, எதுக்கு போனாலும் உங்களுக்கு சந்தோஷமாக சாதகமாக அமையும். லட்சுமி 159ங்கிறது லட்சுமி ஸ்தானங்க. 1ஆம் இடத்தை, அதாவது இந்த 1ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 5ல் குரு இருக்கார், 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 159 லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார். தந்தையால் செல்வாக்கு, தந்தைக்கும் செல்வாக்கு ஏற்படும், தந்தையால் உங்களுக்கு செல்வாக்கு, கௌரவம், புகழ் ஏற்படும். வெளிநாடு போகிறனா போவீங்க, கோயில் காலத்துக்கு போய்ட்டு வருவீங்க, தான தர்மங்கள் செய்வீங்க. இப்படி அருமையான காலகட்டம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது 11ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு. மூத்த சகோதரம் இருந்தால் அவர்களால் ஆதரவு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். 11 உங்கள் வீட்டில் சரி, வெளியிலையும் சரி, இந்த சொந்தக்காரங்க, நட்பு வட்டாரம் எல்லாருமே உங்கள் பேச்சை கேட்பாங்க. 11ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு சாதகமான காலம். தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது. கோடீஸ்வர யோகம். அப்போ 10ஆம் இடம் நல்லா இருந்தால் தானேங்க 11 ஓஹோன்னு இருக்கும். அப்போ 11 குரு பார்க்குதுன்னா அபரீதமான ஒரு வருமானம், கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து இதெல்லாம் அனுபவிக்க போகிறீங்க. செல்வ வளம் பெருகும், இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். வங்கி, அதாவது செலவுலாம் போய் வங்கி கணக்கு உயரும். வீடு வாங்க, மனை வாங்க, பிள்ளைகளுக்கு செலவு செய்ய, உயர்கல்வி இல்லை சுப செலவுகள் செய்வதற்கான ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது. ராசியை குரு பார்க்குறார். ராசியை குரு பார்க்குறாருன்னா தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு எல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஸோ இந்த குரு பகவான் ரிஷபத்துக்கு சென்றதுக்கு அப்புறம் இந்த 8 மாத காலம் உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். 100% விழுக்காடு நன்மை தரும். ராகு 100%. மொத்தத்தில் இந்த மகர ராசிக்கு ஒரு 80 விழுக்காடு கிரகங்கள் நன்மைகளையே தருவதால் இந்த மகர ராசிக்கு யாரெல்லாம் ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க. முதல் சுற்று வர்றவங்க தான் பயப்படணும். 2வது சுற்று நல்லதே செய்ய போகுது. முதல் சுற்று கூட நான் நல்லதே செய்யும். படிக்கிற பசங்க நல்லா படிப்பாங்க, படிப்பு கெடுக்காது இந்த 7.5 சனி. இப்போ நீங்கள் பரிகாரம் ஏதாவது பண்ணணும்னு சொன்னாக்கா உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அதான் சனி பகவானுக்கு பரிகாரம் பண்ணுங்கள், மற்றபடி ஒன்றும் தேவை. இந்த 2024 இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம், ஒரு திருப்திகரமான ஒரு ஆண்டு, சந்தோஷகரமான ஒரு ஆண்டு, மறக்க முடியாத ஆண்டு, சூப்பராக இருக்க போகுது. இதுவரையில் இந்த திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்த மகர ராசி அன்பர்கள் இந்த பதிவினை கேட்டீர்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருந்ததா? 80 விழுக்காடு உங்களுக்கு அருமையான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது. இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024 சில்வர் ஜூப்ளி பொற்காலம். உங்கள் காட்டில் மழை, சாதிக்க போகிறீங்க. உங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு ஆண்டாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.